கேக்குனாலே பொதுவா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கேக்க ரொம்ப ஹெல்த்தியாட்டு நம்ம செஞ்சா பிள்ளைங்க சாப்பிடாம இருப்பாங்களா எப்படி? இந்த ஹெல்த்தியான கேக்கு எப்படி நம்ம வீட்லயே செய்யலான்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கேக்குல நோ ஆயில், நோ நோ எக். இது உங்கள்ட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. நான் நிஜமா சொல்லுது. இதுல ஆயில் யூஸ் பண்ணல, முட்டை கூட யூஸ் பண்ணல. அந்த அளவு ப்ளஃபிங்கா சாஃப்டான நான் கேக்கு, அதுவும் ராகில கேக்கு பண்ணியிருக்கேன். இந்த கேக்கு நான் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வீட்டு குட்டீஸ் அம்மா தாங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர சாப்பிடாம இல்ல. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து அசந்துங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இதுல குறிப்பா சொல்லுது வெண்ணிலா எசன்ஸ் போடவே இல்லை. பனானா ஃப்ளேவர்ல டேஸ்டான கேக்கு, அதுவும் வீட்டுல சட்டுன்னு. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு ஜார்ல 3 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்து கனிஞ்ச பழமா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பழத்தை கூட நான் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பழத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கனிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி பழம் நல்லா பழுத்திருக்கணும், அப்பதான் கேக்குக்கான டேஸ்டும் ப்ளஃபிங்னஸும் வரும். இல்லைன்னா கேக்குக்கு டேஸ்டும் வராது. அதனால நல்ல பழுத்த பழம் பார்த்து எடுத்து வைங்க. பழத்தை நம்ம போடோக்கு முன்னாடியே கொஞ்சம் பால் எடுத்து காய்ச்சி ஆற வைங்க. இதுக்கு பாலும் கண்டிப்பா தேவைப்படும். அதனாலதான் இப்ப பழத்தை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, சீனி எது வேணாலும் உங்க விருப்பம்தான். இங்க என்ன நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். இப்ப நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையை நான் துருவி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா அதை மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. மெல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி பயன்படுத்தக்கூடாது. அல்லாது இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாட்டு. இப்போ நான் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட்டு. இதுக்கு நான் ராகி பவுடரை 1 கப் நிறைய எடுத்திருக்கேன். இது 250 ml கப் ஆக்கம். அந்த கப்பில் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்கு தான். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதுல பேக்கிங் பவுடர் நீங்க அரைக்கும் போது பயன்படுத்தலாம்னு கூட நீங்க அதுக்கப்புறம் பயன்படுத்தி இருக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கட்டியாட்டு விழணும். இதுல தண்ணி இப்ப சேர்க்க கூடாது. இதுக்கு பதிலாட்டு பால் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுல 1/4 பிஞ்ச், அதாவது காயை விட கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு ஃபைன் நாட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டிங் ஃபோல்டர் மெத்தடு தான். கட்டிங் ஃபோல்டர் இல்லாம கொஞ்சம் மாற்றி எடுத்து எந்த பக்கம் நீங்கள் எடுத்து கறக்குறீங்களோ அதே பக்கத்தில் தான் கறக்கணும். மாற்றி கறக்கிற கேக்கு ப்ளஃபிங்னஸ் வராது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுறீங்க கேக்கு எங்களுக்கு வரலைன்னு. கேக்கு வரக்கு உண்மையான ரீசன் நம்ம எந்த மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக்கு கரெக்டாக ப்ளஃபிங் ஆட்டு வரும். இப்போ கேக்குக்கு பேட்டர் ரெடி. உப்பும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ண பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதாவது ரிப்பன் ஃபோல்ட் மெத்தடில் தான். இப்போ பாருங்கள் பாலை போட்டு நல்ல கன்சிஸ்டன்சியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான பேட்டர் ரெடி ஆகும். பால் போட்டிருக்கனால நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போடுறதா இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷன் தான். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆச்சு. இனி நம்ம குக்கரை எடுத்து ப்ரீஹீட் பண்ண வேண்டியதான். குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஸ்டீமரை வச்சுக்கிட்டு நான் குக்கர் பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாச்சு. இது இனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட பால் எவ்வளோ இருந்தால் அதை ரிப்பன் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த பக்கம் மிக்ஸ் பண்ணணுமோ அதே பக்கத்தில் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாற்றி மிக்ஸ் பண்ணனா இந்த கேக்கு செய்தது வராது, ப்ளஃபிங்னஸ் வராது. அதனால தான் மாற்றி செய்யக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். இப்போ பாருங்க எந்த அளவு வந்திருக்குன்னு. இனி நம்ம இதை ஒரு ட்ரேயில் ஊற்றிக்க வேண்டியதான். அதாவது கேக் ட்ரேயில் கொஞ்சம் பட்டரை தடவிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கிட்டு பபிள்ஸ் எல்லாம் இருந்தனா ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். குக்கரில் போட்டு கரெக்டாக சொல்லுது 45 நிமிஷம். லோ ஃப்ளேமில் 15 நிமிஷமோ ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷமோ வச்சு எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா அரை வெந்துடும். அதுக்கப்புறமும் லைட்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சுக்கோங்க.
கட்டர் வைக்கக்கூடாது, விசிலும் வைக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லுது. இந்த மாதிரி கேக்கு வெடிச்சு வரும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு தட்டி பாருங்கள். கேக்கு சூப்பராக உதிர்ந்து வரும். எனக்கு இந்த கேக்கு சூப்பராக வந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பரான கேக்கு வரும். இப்போ பாருங்க கேக் எந்த அளவு உதிர்ந்து வருதுன்னு. இதே மாதிரி உங்களுக்கும் கேக்கு இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் சூப்பரான கேக்கு வருது. நான் கேக்கு பண்ணும்போது எங்கள் வீட்டு குட்டீஸு ஓடி வந்து அம்மா கேக்கு தாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸு கண்டிப்பாக கேட்பாங்க. அவன் என் கேக்கு வெட்டுத வரைக்கும் என் இடுப்பில் தான் இருந்தான். அது கேக்கு வெட்டுற வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு. இந்த பாக்ஸை பாருங்க. இதில் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான கேக்கு வரும். இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கலை. இதில் முட்டையும் கூட சேர்க்காம சூப்பரான கேக்கு ரெடி ஆச்சு. இந்த கேக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கேக்கை வெட்டி நாங்கள் ஈவினிங் டீ குடிக்க போகிறோம். நீங்கள் இதே மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நாளைக்கு பார்க்கலாம்.